தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை. அதிகமா உட்கொள்ளப்பட்ட அந்த ஒரு வகை மாத்திரையினால அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்போ மருத்துவமனையில ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். மருத்துவர்கள் எல்லாருமே இவங்களுடைய உடல்நிலையை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவங்களை காப்பாத்துவது மிகவும் கடினம் தான் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் இப்போ கைவிரிச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்துல வெளிவந்த வண்ணம் இருக்கு. திரைத்துறையில நடிகையா மட்டும் அறிமுகமாகி ஒரு அழகு பதுமையாவே இல்லாம தனது திறமையான நடிப்பின் மூலமா பல வகையான கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து தமிழ் சினிமாவில தனக்கென ஒரு நீங்காத இடத்த பிடிச்ச நடிகை தான் நடிகை ரோஜா. இன்னைக்கு ஆந்திராவுடைய சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் இருந்து பதவி விலகியிருக்காங்க. ஆந்திர மாநிலம் திருப்பதியில நாகராஜ ரெட்டி மற்றும் லலிதா தம்பதியருக்கு மகளா பிறந்தவங்க தான் ரோஜா. இவங்களுக்கு குமாரசுவாமி ரெட்டி மற்றும் ராம்பிரசாத் ரெட்டி என 2 சகோதரர்களும் இருக்காங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கல்லூரி படிப்பை முடிச்ச ரோஜா எப்படியாவது சினிமாவில் நுழைஞ்சு தனக்குன்னு ஒரு நடிகை ஆகணும் அப்படிங்கிற ஆசைய வளர்த்துக்கிட்டாங்க. இதுக்காக குச்சிப்புடி நடனம்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க ரோஜா. 1991ஆம் ஆண்டு பிரேம தப்பாசு அப்படிங்கிற தெலுங்கு படத்தை தான் முதல்ல திரையுலகில அடியெடுத்து வச்சிருக்காங்க ரோஜா. அதன் பிறகு எப்படியாவது தமிழ் சினிமா நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை ரோஜாவுக்கு வந்திருக்கு. அப்பதான் தமிழ்ல செம்பருத்தி அப்படிங்கிற படத்துல நம்ம பிரசாந்துக்கு ஜோடியா ஒரு நல்ல புதுமுகமான அழகான நடிகை தேர்வு செய்யணும் அப்படின்னு இயக்குனர் ஆர் கே செல்வமணி வலை விரிச்சு தேடியிருக்காரு. அப்போ ரோஜாவை பார்த்தோன்னே அவரு அப்படியே மயங்கியிருக்காரு. காரணம் ரோஜாவுடைய அந்த குண்டு குண்டு கண்கள், நேர்த்தியான சிரிப்பு, திறமையான நடிப்புன்னு முதல் இன்டர்வியூலயே ரோஜாவை பார்த்து இவங்க தான் என் படத்துடைய கதாநாயகி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு ஆர் கே செல்வமணி. அதனால அந்த படத்துல அவங்களுடைய நடிப்பு ரசிகர்கள் மத்தியில பயங்கரமான ஒரு பிரபலம் அடைய வச்சது ரோஜாவுக்கு. செம்பருத்தி படத்துக்கு பிறகு சரத்துமாவுடைய சூரியன், ரஜினியுடைய உழைப்பாளி, மக்களாட்சி, ஏலியன் சிரிப்பில், என் ஆசை ராசாவே அப்படின்னு ரஜினி, சிவாஜி, பிரபுதேவா, மம்முட்டின்னு பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு ஜோடியா அதுவும் குறுகிய காலத்தில் நடிச்சு மிக முக்கியமான நடிகை அப்படிங்கிற வரிசையில ரோஜா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமாலையும் பல கமர்ஷியல் வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க ரோஜா. தன்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் செல்வமணி கூட அவங்களுக்கு நட்பு ஏற்பட்டு அது காதலா வயப்பட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். இந்த ஜோடிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. அழகுல ரோஜாவை அப்படியே உரிச்சத்த மாதிரி இருக்காங்க மகள். மகளையும் எப்படியாவது சினிமாவுக்கு கொண்டு வரணும், கொண்டு வந்து அவளையும் ஒரு நடிகையா மாத்தணும் அப்படின்னு செல்வமணியும் ரோஜாவும் ஆசைப்படுறாங்க. ஆனா மகளுக்கு நான் ஒரு விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கனவாவே இருக்கான். சினிமாவில நடிச்சிட்டு இருக்கும் போதே ரோஜாவுக்கு எப்படியாவது அரசியலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. 1999ஆம் ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியில மகளிர் பிரிவான தெலுங்கு மகிழாவில தலைவர் பதவி கிடைச்சிருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய சரியான கட்சியில மரியாதை கிடைக்கலன்னு அரசியல் பணிக்கு குறுக்கீடா இருக்காங்கன்னு ஏராளமான இடையூறோட அந்த கட்சியிலிருந்து விளங்கினாங்க ரோஜா. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா அங்கேயும் இதே நிலைமை தான். ரோஜாவுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல. அந்த கட்சியிலிருந்து விலகிட்டாங்க. அப்பதான் 2011ல ஜெகன்மோகன் ரெட்டி OSR காங்கிரஸ் கட்சி தொடங்கினாரு. அந்த கட்சியில் தன்னை நினைச்சிட்டதுக்கு பிறகு ரோஜாவுக்கு அந்த கட்சியில நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைச்சது, பதவியும் கிடைச்சது. ஆனா அதன் பிறகு அந்த நிறைய பிரச்சனை, இப்படி அரசியல்ல தனக்கு நிறைய பிரச்சனை. நானும் ஜெயலலிதா மாதிரி அரசியல்ல சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்ட ரோஜாவுக்கு அவங்க குடும்பத்திலயும் இதனால நிறைய பிரச்சனை ஏற்படுது. இதுல மனசு உடைஞ்சு போன ரோஜா எனக்கு அரசியலே வேணாம்னு சொல்லி ஒதுங்கி தன்னை வீட்லயே அமைதிப்படுத்த நினைச்சாங்க. ஆனா அது ரோஜாவுக்கு நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு. அதன் காரணமா ரோஜா சரியா தூங்க முடியல அப்படின்ட்டு நைட்ல அடிக்கடி தூக்க மாத்திரை எடுத்திருக்காங்க. இந்த தூக்க மாத்திரை அடிக்கடி சாப்பிட்டதன் காரணமா அவங்க உடம்புல நிறைய பக்க விளைவை ஏற்படுத்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய நரம்புகள்ல லைட்டா பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. அதன் காரணமா இப்போ திடீர்னு அவங்களுக்கு கை கால்கள் செயல்ந்து போய் நடக்க முடியாம அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்திருக்காங்க. உடனடியா ரோஜாவை அழைச்சிட்டு போய் இப்போ மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அவங்க குடும்பத்தினர்கள். மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாத்திரைய அடிக்கடி பயன்படுத்தினால்தான் அவங்களுக்கு இப்படி ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்களாம். இதனால ரோஜாவோட உடல்நிலை அப்படிங்கிறது மிகவும் கவலைக்கிடமா மாறி இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இணையத்துல வெளியாகி அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு.